ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் கொஞ்சமாக க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சாச்சு. கவரை பிரிச்சுட்டு தான் வீடியோ ஆன் பண்ணேன், இல்லைன்னா அதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுது. எல்லாம் கவர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான், பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வீடியோ ஆன் பண்ணேன். கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ஆடி கிருத்திகை படைக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் போட்டு வச்சாச்சு. அரிசியும் வாங்கிட்டு வந்தேன். பிரியாணி அரிசி 2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எப்போயாவது பிரியாணி செய்ய, தக்காளி சாதம்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஏதோ வேறு ஒரு ரகம் சொன்னாங்க, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருன்னு கடையில் கொடுத்தாங்க. அது பேர் தான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன குவாலிட்டி அரிசின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அரிசி பார்க்க ரொம்ப நைஸாக சின்னதாக ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தது. நைட்டு வெள்ளை கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு குருமா, இட்லி, 2 பேர்த்துக்கு இட்லி, ஒருத்தருக்கு சப்பாத்தி. குருமா தண்ணியாட்டம் ஆகிடுச்சு, ரொம்ப தண்ணியாக இருந்தது. மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி செய்யணும். மறுபடியும் தேங்காய் உடச்சி மறுபடியும் அரைச்சி சேர்க்கணுன்றதுனால ரொம்ப சோம்பேறி பட்டுக்கிட்டு பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி சேர்த்தேன். குழம்பு சூப்பராக திக்காக வந்துடுச்சு. எனக்கு குருமாலாம் திக்காக இருந்தாங்க பிடிக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அப்படியே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நேற்று இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்பாத்தியும் 4 சப்பாத்தி தான் மாவு பிசைஞ்சிருந்தேன். அதுவும் போட்டு எடுத்துகிட்டு பாத்திரமெல்லாம் நிறையா சேர்ந்துச்சு. எல்லாம் விளக்கியாச்சு. பாய்.